அல்லேலூயா. ஜூலை மாதத்தை முடித்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், கிருபை. தகுதி இல்லாத என் மீது என் தேவன் பாராட்டுகிற தயவு. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம், இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுவோம், மனதுருக்கத்துக்காய் நன்றி சொல்லுவோம், அன்புக்காய் நன்றி சொல்லுவோம், பராமரிப்புக்காய் நன்றி சொல்லுவோம், பாதுகாப்புக்காய் நன்றி சொல்லுவோம், நல்ல ஆகாரம் கொடுத்தார் நன்றி சொல்லுவோம், பிரயாண கிருபைகளை தந்தார் நன்றி சொல்லுவோம், ஆபத்து நாசமோசங்கள் வந்தது ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். சிலர் நாம் சுகவீனப்பட்டோம், பலவீனப்பட்டோம், கர்த்தர் தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணினார். அல்லேலூயா. காலடிகளை உறுதிப்படுத்தினார், கால்களை மான்கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே தைரியமாக ஏறி நடக்க பண்ணினார். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்கள். நல்ல ஆகாரத்தை தந்தார், நல்ல வீட்டை தந்தார், வாழ்க்கை வசதிகளை தந்தார், செலவுகளை சமாளிக்க கர்த்தர் போதுமானவராய் இருந்தார், நல்ல வியாபாரத்தை தந்தார், பிள்ளைகளை வாழ வைத்திருக்கிறார், வாழ்வின் தேவைகளை சந்தித்திருக்கிறார், இக்கட்டு நாசமோசங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறார், ஆபத்துக்களுக்கு நாசமோசங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறார், மனுஷருடைய கண்களுக்கு நம்மை விலக்கி காத்திருக்கிறார், வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகளுக்கு நம்மை விலக்கி காத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாங்கள் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் தேவரீர் எங்களை உயிர்ப்பிப்பீரும், இந்த வலதுகரம் எங்களை ரட்சிக்கும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்பிக்கை கொடுத்தார். துவண்டு போன நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணினார். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்போம். நினைத்து பார்த்து தேவ தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே மனசில் யோசிப்போம். கடந்த ஜூலை மாதம் நடந்த காரியங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுவோம், நம்மை தாங்கினாரே நன்றி சொல்லுவோம். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கின்ற தயவை நம்ம மீது பாராட்டினாரே நன்றி சொல்லுவோம். எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்காக செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார், நன்றி சொல்லுவோம். அவ்வளோ அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் எண்ணில் தாங்கும் நம் புயமே இந்த இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் நம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார்,
சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் நித்தம் தாங்கும் தங்குயமே இன்ப இயேசுவின் நாமமே. நித்தம் தாங்கும் தங்குயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாளின் வாக்குத்தத்தம், உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் அவர் அழகாய் நடத்துவார். ஏனென்றால் அவர் நீதிபரர். ஆமென். வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் எதுவும் நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை கிருபையாய் காக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சில வேளைகளிலே நாமே நமக்கு எதிராய் மாறுகிறோம். நம்மையே நம்மாலே தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் நம்மோடு துணை நின்று நம்மை பலப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, ஆசீர்வதித்து, அவர் நம்மை உண்டாக்கின நோக்கங்களை நமக்குள்ளே நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார். அதை நமக்கு உணர்த்து வைக்கிறார். நன்றி சொல்வோம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணல் அடங்காத கிருபைகட்காய் நித்தம் தாங்கும் தங்குயமே இன்ப இயேசுவின் நாமமே. நித்தம் தாங்கும் தங்குயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆகஸ்ட் மாதம் நம்புவோமா, விசுவாசிப்போமா? ஆண்டவரே, அநேக கதவுகள் எங்களுக்காக மூடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்பாக அநேக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அநேக தடைகள் இருக்கிறது. நிறைய காரியங்கள் இன்னும் வாய்க்கலை, நடக்கலை. ஆனால் எங்களாலேயே அதை ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரே, இந்த மாதத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற உடைய கரம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைத்து கதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தின் வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கவும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு தரவும் ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, பூட்டப்பட்ட கதவுகள், சாத்தப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட கதவுகள், இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பாக திறந்தரலும் சொல்லி ஜெபிப்போமா? திறந்த வாசல் முன்னே தீவிரமாய் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. ஒரு அதிகாரமும், ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை திறந்தா இந்த அண்டசராசரத்தில் ஒரு அதிகாரமும் அந்த கதவை திரும்பவும் நமக்கு முன்னால் பூட்ட முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, திறந்த வாசலை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதா தேவ கிருபை எங்களோடு கூட விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போமா? பாடுவோம். திறந்த வாசல் முன்னே திறந்த வாசல் முன்னே தீவிரமாய் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான். உன் கர்த்தர் முன் செல்வார்.
கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற அந்த ஒரு ஸ்தோத்திர பலியை, துதியின் பலியை, உதடுகளின் காளையாகிய பலிகளை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு இந்த காலை நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கிருபைகள் ஏராளமாக இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம். வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம், கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமே, அற்புதமே, ஸ்தோத்திரம், வல்லமையே, மேன்மையே, உயர்வே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செழிப்பே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதுகாப்பே ஸ்தோத்திரம். பராமரிப்பே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பே, அதிசயமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆச்சரியமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேன்மையே, உயர்வே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செயற்கரிய செய்கைகளை எங்களுக்காக செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையே, மாட்சிமையே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நித்தியமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிலைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். நீடூழி வாழ்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனத்துக்கும், மகிமைக்கும், துதிக்கும், ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரிசுத்தமான தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் தெய்வமே ஸ்தோத்திரம். எங்கள் மகிமையின் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். மாறிடாதவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துன்பங்கள் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது எங்களை தாங்கி நடத்துகிறவரே, ஆதரிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, அரவணைக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரு வெள்ளத்து இறைச்சலை போல சத்துரு சீரும் போது ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே பக்கத்துணையாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திடபலனாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோர்தான் புரண்டு வரும்போது அந்த சரணத்தை மட்டும் பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், மாதம் முழுவதும் தேவனை துதிக்கிற துதி நம்முடைய நாவை விட்டு அகலாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய துதியை நம்முடைய நாவிலே முத்திரிப்பாராக. தேவ துதியினாலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளவும், தடைகளை உடைக்கவும், தேவ துதியினாலே தேவனுடைய இதயத்தை தொட்டு அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒரு நன்மையின் மாதமாக, செழிப்பின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, சிறப்பின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, சுகத்தின் மாதமாக, பலத்தின் மாதமாக, ஜீவனின் ஹல்லேலூயா ஜீவனின் மாதமாக, கர்த்தருடைய நிறைவை கண்டடைகிற ஒரு மாதமாக, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மாதமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை தேவன் அவருடைய திருக்கரத்தினாலே ஆசீர்வதித்து தர வேண்டும். மாத பிறப்பின் பண்டிகை என்பது கர்த்தருடைய வசனத்திலே, வார்த்தையில் நமக்கு அருளப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். மாதத்தின் முதல் நாளில் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அவர்கள் அங்கே நின்று தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த மாதத்தை கர்த்தருடைய பாதத்திலே படைக்கணும். அந்த மாதத்திலே தேவனுடைய பிரசன்னத்தையும், தேவனுடைய சகல நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளை தேடி ஓடி வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தாங்கி கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்ட 2 சங்கீதங்கள், 42வது சங்கீதம், 43வது சங்கீதம்.
2 சங்கீதங்கள், 42வது சங்கீதம், 43வது சங்கீதம். சகோதரி சுஜாதா முன்பாக வந்து இந்த 2 சங்கீதங்களையும் நாம் வாசிப்பதற்கு உதவி செய்ய அன்போடு கூட கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் சங்கீதம் 42, சங்கீதம் 43. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவன் என் ஆத்துமாவே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் மித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் அரணாகிய தேவன், நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். இந்த மாதத்திற்கான ஆதார வார்த்தை வசனம் இந்த 2 சங்கீதங்களிலும் காணப்படுகிறது. நான் வசனத்தை சொல்லும்போது என்னோடு இணைந்து நீங்களும் வைராக்கியமாக இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 42வது சங்கீதம், 43வது சங்கீதம் நாம் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத அருமையான சங்கீதங்கள். நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிப்போம். முதலாவது 42வது சங்கீதத்தில் 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சரி, கடைசி வசனம் 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். 43வது அதிகாரம் கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு முக்கியமான வசனமாய் இருந்தால் இந்த 2 சங்கீதங்களுக்குள்ளே 3 முறை இந்த வசனத்தை தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஓகே, இப்போ ஏன் இந்த ஆத்துமா கலங்குகிறது? ஏன் அது தியங்குகிறதுன்னு சொன்னால் நமக்குள்ளேயே தயங்குது. தைரியமாக எதையும் பேச முடியல, எதையும் சொல்ல முடியல, ஒரு சாட்சி சொல்ல முடியல, ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க முடியல. ஏன், என்ன காரணம்? நமக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் இன்னும் நடக்கவில்லை. தேவைகள்
சந்திக்கப்படவில்லை. எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்பட முடியல. அதனால் நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல. அது அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலையும் உண்மையாக இருந்தது. ஏதாவது நமக்கு ஆண்டவர் செய்யும்போது, என் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சாட்சி சொல்ல முடியும். கண்டிப்பாக தட்டி சொல்லுவோம். நம்ம வைராக்கியம் உள்ளவர்கள் நம்ம கண்டிப்பாக. ஒன்றுமே நடக்கலை, அதனால ஆத்துமா தயங்கி கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஸோ ஒரு பக்கம் நமக்கு எதுவும் நடக்கலை, நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு போகிறதுக்கு வேற யாரும் கிடையவும் கிடையாது, வேற எங்கேயும் போய் நம்ம நெடுஞ்சான் கிடையாது, விழவும் முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மகிமை நம்பிக்கை யார் தெரியுமா? நம்முடைய தேவன் ஒருவர் மட்டும்தான். அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், சகாயம் எனக்கு வரும், உதவி வரும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். எல்லாம் என்ன காரணம்? நம்ம எதிர்பார்க்கிற எத்தனை எதிர்பார்ப்புகளும் அங்கே தான் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நீரே என் எதிர்பார்ப்பு. வேற எங்கேயும் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்த்து அது பிரயோஜனம் இல்லை, எனக்கு தெரியும் எங்கேருந்தும் எதுவும் வராதுன்னு. நீங்கள் தான் எனக்கு இதை செய்யணும், நீங்கள் தான் எனக்கு செய்து முடிக்கணும், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு விடுதலை தரணும், நீங்கள் தான் எனக்கு சுகம் தரணும், நீங்கள் தான் இந்த காரியத்தை எனக்காக முடித்து தரணும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு பக்கம் இப்படி காத்திருக்கும் போது நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், சரிங்களா? ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாருன்னு நம்ம சொல்கிறோம். உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கான். யார் இதை கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? கேட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம வைராக்கியமாக ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறத பார்க்குறாங்க, பைபிளுக்கு தூக்கிட்டு நம்ம போகிறத பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை போகிறத பார்க்குறாங்க, இங்கே மீட்டிங் நடந்தால் தூக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போகிறத பார்க்கலாம். அவங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் இளக்காரமாக ஏளனமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி? அதையும் நம்ம பார்ப்போம். 42வது சங்கீதம், 42வது சங்கீதம் 3வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இதை அவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ பெருசாக பேசுறிய, இவ்வளோ பெருசாக புகழ்றிய, இவ்வளோ நீ வைராக்கியமாக இருக்கிறிய, இப்படி பைபிளை தூக்கிட்டு போறிய, வேற எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்றிய, வேற யார்கிட்டையும் நான் போய் உளமாட்டேன்னு சொல்றியே, ஆனால் நீ சொல்கிற அந்த தேவன் எங்கே? இப்போ நம்ம பாட்டு பாடணும், எலியாவின் தேவன் எங்கே? யார் கேட்குறது? எலிசா கேட்குறாரு. எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப வேதனையோட, துன்பத்தோட, ஏமாற்றத்தோட, பயத்தோட, கலக்கத்தோட, கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறாரு எலிசா. அப்போ எலியா என்ன சொல்லிட்டாரு? நான் எடுத்துக்கொள்கிறத நீ பார்த்தீனா, கண்ணால் பார்த்தீனா, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டிப்பான அபிஷேகம் உனக்கு கிடைக்கும். பார்க்கலன்னா உனக்கு கிடைக்காது. கண்ணை மூடாமல் பார்த்துட்டு இருக்கிறாரு, எப்போ எடுத்துகிட்டு போவாருன்னு. அதே மாதிரி சுழல் காற்றில் ரதத்தில் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஆண்டவர். எலியாவுடைய சால்வை எப்படி கீழே விழுவுது? எலியாவுடைய சால்வை கீழே விழுந்த உடனே இப்போது கைவிடப்பட்டாச்சு, அவ்வளோதான், போயிட்டார் அவர். அவருடைய எஜமானர் போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமக்கு அந்த ரெட்டிப்பான நன்மை கிடைக்குதா, அந்த அபிஷேகம் கிடைக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த சால்வையை எடுத்து யோர்தான் நதியை ஒரு அடி அடித்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? யோர்தான் 2 பிள்ளைய பிளக்குது. அது வழியாக கடந்து போகிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போது அங்கே ஒரு வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தை, எலியா சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடித்த உடனே யோர்தான் இக்கரைப்படுகிறது. அது நடக்குது. நடக்கும்போது தெரியுது, யோர்தான் பிளக்கும் போது, ஓ, எலியாவின் தேவன் என்னோடு தான் இருக்கிறார், எலியாவின் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவங்க கேட்குறாங்க, இங்கெங்க உன் தேவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே, நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற, ரொம்ப அது இதுங்கிற அவரை பற்றி ஒன்றுமே நடக்கலையே, உன் தேவன் எங்கே? Where is your God?
அப்படி கேட்டதுனால சங்கீதக்காரன் சொல்கிறார், நாள்தோறும் டெய்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. உன் தெய்வம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவரெல்லாம் எதுவும் உனக்கு செய்யலை, செய்ய மாட்டார், நீ பாட்டுக்கு நம்பிட்டு உட்காந்துருக்கிற, வேஸ்ட்டு. அப்படி நாள்தோறும் கேட்டதுனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஏங்க நான் சொல்கிறது ஏதாவது புதுசாக இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? கேட்குறாங்கல்ல, பைபிளை தூக்கிட்டு போறிய, என்ன நடந்துச்சு உனக்கு? தூக்கிட்டு போறிய, என்ன நடந்துச்சு? நடக்குது. சில நேரத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா? சர்ச்சுக்கு கூட போக வேண்டாம் போல தோணுது, பைபிள் வாசிக்க வேண்டாம்னு தோணுது, ஜெபிக்க வேண்டாம்னு தோணுது, மன அழுத்தம், சோர்வு. ஏன் சர்ச்சுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு தோணுது? பைபிளை தூக்கிட்டு போனால் 4 பேர் கேட்குறான் ரோட்டில் நிறுத்தி. சங்கீதக்காரனுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சா? இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க, 4வது வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடையே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளேயே உருகுகிறது. நல்லதெல்லாம் நடக்கும்போது, ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது சந்தோஷமாக குதிச்சு துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டு வந்தனே, இப்போது போகிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு மைண்டு இல்லை, போக எனக்கு பிடிக்கலை. போனால் 4 பேர் 4 விதமாக கேட்குறான், அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, மனசுக்கு பாரமாக இருக்குது, அவனுக்கு பதில் சொல்ல முடியல. சத்துரு நாள்தோறும் நிந்திக்கிறான். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், காத்திருப்பேன், துதிப்பேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய மைண்டில் ஆழமாக உங்கள் இருதயத்தில் உங்களை மைண்டில் நான் இறக்கி அனுப்புறது என்ன தெரியுமா? காத்திரு துதி, காத்திரு துதி, காத்திரு துதி, விட்டுறாத, காத்திரு செய்வார். வார்த்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மாட்டார். வாக்குறுதி கொடுத்தவர் செய்ய முடியும், லேசான காரியம் அவருக்கு. அவருடைய காலத்துக்காக காத்திரு, துதித்து கொண்டே இரு, துதியை விட்டுறாத, ஸ்தோத்திரத்தை விட்டுறாத, சோர்ந்து போயிடாத. அதை தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 6வது வசனம் சொல்லுது, என் ஆத்துமாயா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்தும் உம்மை நினைக்கிறேன். போய் உட்காந்துடுற மலை உச்சியில், என்ன பண்ணுறது? மனுஷரோட இருந்தால் நிந்த, அவமானம், வேதனை, துன்பம். போய் மலை உச்சியில் உட்காந்துடுறேன், நான் தனியாக போய் உட்காந்துடுறேன், என் ஆண்டவரோட உட்காந்துட்டு அங்கே உட்காந்து அவரை யோசித்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இது சங்கீதக்காரனுடைய. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, 8வது வசனத்தில், ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. கிருபையை அவர் கட்டளையிட்டிருக்கிறாரு, அதனால் ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என்னுடைய நாவிலே இருக்கிறது, என் தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன், கெஞ்சுறேன், கதறேன். எப்படியாவது ஆண்டவரை எனக்காக இறங்குங்க, இந்த காரியத்தை எனக்காக செய்து என் சாட்சியை நிலைநிறுத்துங்க, என்னை அவமானப்படுத்துகிற நிந்தைக்குள்ள போக்குவரக தப்பான கேள்விகளை கேட்குறவங்க கண்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்காக இந்த காரியத்தை செய்தார் என்று நான் சாட்சி சொல்லும்படிக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, கிருபைகளை கட்டளையிடுகிறீர், நன்றி 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 நன்றி. 10வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துக்கிறது போல இருக்கிறது. சத்ரு ஆண்டவர் எங்கேன்னு கேட்கும்போது அவர் ஆண்டவரையும் நிந்திக்கிறான், நம்மளையும் நிந்திக்கிறான். எங்க மேன்மை பாராட்டுறிய, எங்க ஒன்றுமே நடக்கலையே உன் வாழ்க்கையில், ஒரு மாற்றமும் இல்லையே, இருக்கிற மாதிரி தானே இருக்க, இன்னும் சோர்ந்து தானே போய்கிட்டு இருக்கிற, இன்னும் நடக்கலையே, எங்க? காத்திரு துதி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 43 இன்னும் கொஞ்சம் அவருடைய விண்ணப்பம் வேற மாதிரி மாறுது.
43 பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவி. ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, அநியாயமான மனுஷன், பக்தி இல்லாதவன்லாம் என்னை பார்த்து பேசுகிறான், கேட்குறான். ஆண்டவரே, கிருபையா மன்னிங்க ஆண்டவரே. ஆனால் அவன் கையில் என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவனுடைய கையிலிருந்து என்னை தப்புவீங்க சுவாமி. என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினிடத்தில் ஒடுக்கப்பட்ட நான் துக்கத்தோடு திரியணுமா? அவனுக்கு முன்னால் நான் தலையை கீழே குனிஞ்சிட்டு போகணுமா? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்கிட்டன்னு போது தலையை குனிஞ்சிட்டு நான் போகணுமா? ஆண்டவரே, எவ்வளவு வேதனை பாருங்கள், எவ்வளவு துன்பம் பாருங்கள். 3வது வசனம் சொல்கிறாரு, உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை அனுப்பும், அவைகள் என்னை நடத்தட்டும். உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் உம்முடைய சத்தியமும் உம்முடைய வெளிச்சமும் என்னை கொண்டு போவதாக. ஹல்லேலூயா. 2 விஷயத்த சொல்கிறாரு. வெளிச்சத்தை அனுப்புங்க, சத்தியத்தை அனுப்புங்க. இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணுங்க. இப்படி தாங்க ஜெபிக்கணும். நம்ம நம்முடைய இல்லாமையில், நிந்தனையில், அவமானத்தில் இப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, சத்தியத்தை அனுப்புங்க, வெளிச்சத்தை அனுப்புங்க. அவைகள் என்னை தள்ளி கொண்டு போகட்டும். எங்க? தேவாலயத்துக்கு என்னை தள்ளி கொண்டு போகட்டும். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் நான் துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதளிக்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய தேவன் தான். நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டியும் என்னுடைய தேவன் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாரு, என் தேவன் என்னை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நான் அவரை என்ன செய்ய போகிறதில்ல, மறுதளிக்க போகிறதில்ல. அவர் வாழ்விலும் என் தேவன் தான், தாழ்விலும் என் தேவன் தான். செஞ்சாலும் என் தேவன் தான், செய்யாமல் போனாலும் என்னுடைய தேவன் தான். அந்த உறவு ஒரு நாளும் மாறப்போகிறதில்லை. அல்லேலூயா. திரும்பவும் என்ன சொல்கிறாருன்னா, நான் சுரமண்டலத்தால் நான் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. 2 விஷயம் என்ன சொல்லி அனுப்பியிருக்கேன் இந்த மாதத்துக்கு? காத்திரு, துதி. காத்திரு, துதி. காத்திரு, துதி. விடுதலை வரும், அற்புதம் நடக்கும். நம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அப்போ எவனையெல்லாம் கேட்டானோ அவனுடைய முதுகில் தட்டி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக இந்த காரியத்தை சாதித்திருக்கிறார், அவர் இன்னும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போகும் பொழுது, துதிப்பதை நான் குறைத்து கொள்வேன் என்று சொல்லி நினைக்க தோணும் பொழுது, நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி நாம் சங்கீதக்காரனை போல நாம் சொல்லும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். அவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நம்மை கண்மணி போல நம்மை காத்து கொண்டிருக்கிறார். கரங்களில் நம்மை வரைந்து சுமந்து கொண்டிருக்கிறார். பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். தேவனே, ஆவியில் எங்களை நீர் நிறைத்திருக்கிறீர், ஆச்சரியமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த பொருத்தனையோடு கூட நாம் இந்த இடத்தை விட்டு நாம் செல்வோம். இந்த மாதத்திலே ஒருவேளை நாம் எதிர்பார்க்கக்கூடாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம்.
கடினமான மாதமாக கூட இருக்கலாம். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்ம கைகூடுதலாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும், வரக்கூடியதாக இருக்கலாம். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் உம்மை துதிப்பேன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பகற்காலத்திலே கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார். இரவிலே அவரை பாடும் பாடல் என் நாவில் இருக்கிறது. இரவிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மொபைல் வந்த பிறகு நாம் அதிகமாக இந்த மொபைலே பார்த்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குறைந்து போகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இரவெல்லாம் தகப்பனே என்னுடைய இருதயம் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருக்க கிருபை செய்யும். அப்பொழுது தான் பகற்காலத்திலே உம்முடைய கிருபையால் நான் நிறைந்திருக்கத்தக்கதாக நீர் எனக்கு கிருபை செய்வீர், உதவி செய்வீர் என்று சொல்லி அந்த பொருத்தனையோடு கூட இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் இந்த நேரத்திலே நம்முடைய இருதயங்களை இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளத்தக்கதாய் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்தரலும் என்று சொல்லி நாம் பாடுகிற வண்ணமாய், வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாய், சங்கீதக்காரன் தேவனிடத்தில் கேட்ட வண்ணமாய் நாமும் கேட்போம். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தரலும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய வேண்டாம், துணிகரமான காரியங்களை நான் செய்ய வேண்டாம், இரகசிய காரியங்களை நான் செய்ய வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க கடவோம். நாம் கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி, அதே போல் மாலையில் இருக்கிற கோபம் காலையில் தணிந்து போக வேண்டும். கோபம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதே போல் புது துருத்திலே பழைய திராட்சை ரசத்தை ஊற்றும் பொழுது அது கெட்டு போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், பழையவைகள் நினைத்து கொண்டு நாம் வாழ்வோமானால், அது ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டு பழைய காரியங்களை நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இருக்காது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு ஓட்டை இருந்து கொண்டே இருக்கும். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நற்கீரத்திலே பெருகியிருக்கிறவனையும் அப்படித்தான் தீய குணங்கள் அப்படித்தான் கெட்டு போக பண்ணும். ஆகவே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். இது என் பலவீனம் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பலவீனத்தையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே குழந்தைகள் மூலமாக கூட, பாலகர் வாயினாலும் கூட நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அந்த எச்சரிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த எச்சரிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வசனம் ஆறுதலை மாத்திரமல்ல, நம்ம எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது, கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது, அது அக்கினியாய் இருக்கிறது. ஆகவே தேவனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நான் முற்றிலுமாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எனக்கு நீர் உதவி செய்தலும். கிருபையினால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாங்கள் நிர்மூலமாகாமலும் நிற்பதும் இருப்பது உம்முடைய கிருபைதான். ஆகவே கர்த்தாவே, உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, நாங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான எதையும் நாங்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர். ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியர்களுமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நான் பங்கு கொள்ளுகிற இந்த திருப்பந்திலே உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய தகப்பனே இரக்கம் இருக்கட்டும். துணிகரமாய் நான் எடுக்காதபடிக்கு தகப்பனே, அதனால் அநேகருக்கு தீமைகள் நடந்திருக்கிறது, மரணமும் நேரிட்டிருக்கிறது, அதே போல் நோய்களும் வந்திருக்கிறது. ஆகவே பயபக்தியோடு கூட இதிலே நாம் பங்கு கொள்வோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவே உம்முடைய இரத்தத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி அப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். இதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். அதே போல் ஒருவேளை உங்களால் வர முடியாவிட்டால் இருக்கும் இடத்துல இருந்தால் நாங்கள் அங்கே உங்களுக்கு கொடுப்போம். ஆயத்தமாக இருந்து முன்பாக வர முடிந்தவர்கள் எல்லாரும் வரிசையாக நீங்கள் வந்து இதில் பங்கு கொள்ளும்படியாக, திருப்பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
சீஷர்கள் கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதிலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே பெற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு ரத்தமும் அவர் பிட்டு கொடுத்த அவருடைய பரிசுத்த மாம்சமுமாய் இருக்கிறது. கர்த்தரின் மாம்சம் வந்துட்கொள்ளுங்கள், சிந்துண்ட இரத்தம் பானம் பண்ணுங்கள், தூய இரத்தத்தால் ரட்சிப்படைந்தோம், நார்பலன் பெற்று துதி ஏற்றுவோம். தெய்வகுமாரன் மீட்பின் காரணர் தம் சிலுவையால் வெற்றி பெற்றவர், தாமே ஆசாரி, தாமே பலியாய் தம்மை செலுத்தினார் எல்லார்க்குமாய். பண்டை ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் இந்த ரகசியத்தின் முன்கூறிப்பாம். சாவின் கடூரம் வன்மை மேற்கொண்டார், தம் பக்தருக்கருள் கடாட்சிப்பார். உண்மை நெஞ்சோடு சேர்ந்து வாருங்கள், ரட்சிப்பின் பாதுகாப்பை வாங்குங்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய பிற்கப்பட்ட அந்த சரீரத்திற்காய், அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். யெகோவா ரஃபா, அவர் சுகம் கொடுக்கும் தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனங்களை தேவன் மாற்றுவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எத்தனையோ வியாதிகளை அவர் சுகப்படுத்தினார். எல்லாரும் சுகமடைந்தார். அவரிடத்தில் வந்த அனைவரும் சுகமடைந்து திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக நம்மையும் அவர் சுகப்படுத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே தேவனே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்.
அது மாறாத அன்பு, என்றும் குறையாத ஒரு அன்பு, அதற்காக நிலையான ஒரு அன்பு, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். அன்பின் பரமபிதாவே, இப்பொழுதும் இந்த திருப்பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அந்த மத்திய ஆகாயத்திலே நடக்கிற அந்த திருமண விருந்திலும் கூட தகப்பனே நாங்கள் பங்கெடுத்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய அன்புக்காக நாங்கள் மனப்பூர்வமாய் நன்றி செலுத்துகிறவர்களை காணப்படுகிறோம். தொடர்ந்து நாங்கள் பயபக்தியோடு கூட எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நீர் உதவி செய்தலும் அப்பா, கிருபை செய்தலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பிள்ளைகளோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக, ஆமென். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும், தூய தோனி கேட்டு செவி தீக்குரல் கேளாமலும், தூயர் தூயர் என்ற நாவு வஞ்சனை பேசாமலும், தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவும், தூய ஸ்தலம் சென்ற கால்கள் ஒளியில் நடக்கவும், தூய ஆவி பெற்ற எம்மில் நவ ஜீவன் பொங்கவும், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.